ஹாய், இன்றைக்கி நம்ம ஆன்ஜெரி குக்கிங் சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி வீட்டிலையே எளிமையாக செய்யலாம் அப்படின்றத பற்றியான வீடியோ தான் இது. நல்ல உருளைக்கிழங்கா 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு தோல் சீச்சிக்கணும். அதாவது எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா அந்த நம்ம கட் பண்ணும் போது அந்த சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி நீளமாக கட் பண்ணால் பார்க்க ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். ஹோட்டலில் இருக்கும்ல அதே மாதிரியேவும். சின்னது பெருசு அப்படின்னா அந்த சின்னதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரே அளவாக நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த 4 கிழங்குலையும் நான் நல்லா தோலை சீச்சு எடுத்துக்கிறேன். சில உருளைக்கிழங்கு நரிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்காதீங்க. நல்ல மாவாக இருக்கும்ல, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை இப்போது கட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கிளியராக எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கடைகளில் போய் வாங்காமல் வீட்டிலையே நம்ம எப்போ வேணுமோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன சைஸில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதே சைஸுக்கே எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் எத்தனை எடுத்து வச்சுருக்கீங்களோ அது உங்கள் விருப்பம். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதும் பெருசுமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம முழு உருளைக்கிழங்கா வச்சு கட் பண்ணும் போது அகலமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் இடையில கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதனால் ரொம்ப நான் பார்த்து மெதுவாக நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கட் பண்ணுறப்பையும் உங்கள் வீட்டில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டு போயிடுச்சு இந்த நேரம் பார்த்து, கரண்ட்டு வேறு இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அத்தனை உருளைக்கிழங்கையும் ஒரே மாதிரியாக நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க. அவசரமே இல்லாமல் நிதானமாக செய்யும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. சின்ன உருளைக்கிழங்கா வாங்குறதுக்கு பெரிய உருளைக்கிழங்கா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். நம்ம கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக வரும். சில பேர் நார்மல் வாட்டரில் ஊற்றுவாங்க. நம்ம ஐஸ் வாட்டரில் ஊற்றுறோம். ஏன் ஐஸ் வாட்டரில் ஊற்றுறோம் அப்படின்னா உருளைக்கிழங்குல அதிகப்படியான ஸ்டார்ச் இருக்கும். அதெல்லாம் ஐஸ் வாட்டரில் ஊற்றும் போது அதெல்லாம் வெளியேறிடும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக வரும். அதனால் ஐஸ் வாட்டரில் ஊற்றி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வைக்கிறதே கிடையாது. நான் இதுக்காகவே நேற்றே பாட்டிலில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வாட்டர் பாட்டில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி நல்லா கூலாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் செய்கிறப்போ அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஐஸ் வாட்டரில் எப்படின்னா அரை மணி நேரம் அந்த ஐஸ் வாட்டரில் இந்த நறுக்கின உருளைக்கிழங்கு ஊறணும். அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் ஐஸ் வாட்டர்லேயே இருக்கட்டும். அதை நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஃபில்டரில் வடித்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க. இது டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வடிஞ்சு பொட்டேட்டோவை எடுத்து நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரில் இப்படி கலக்கமாக தான் போட்டு வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி குவியலாக போட்டு வைக்காதீங்க. அப்படின்னா அந்த ஈரம் போகாது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு நான் இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிடுவேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கா, அதை எடுத்து நான் 2 பிளேட்டில் நான் எடுத்து போட்டு இது என்ன பண்ணேன்னா இப்படி டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே இருக்கிற ஈரத்தையும் ஒத்தி எடுத்துருங்க. ஒத்தி எடுத்துட்டு
எடுத்துட்டோம்னா அந்த ஈரம் இருக்கக்கூடாது, நமக்கு தேவை ஈரமே இருக்கக்கூடாது. அதை வந்து நான் இன்னொரு பிளேட்டில் இன்னொரு மீத டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் அதை போட்டு வச்சுக்க போகிறேன். 2 பிளேட்டில் இருந்தால் கொஞ்சம் அந்த ஈரத்தை நல்லா அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்காகத்தான் நான் 2 பிளேட்லையாக நான் பிரித்து போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய தட்டு இல்லது காட்டன் துணி இருந்தது அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் உணர்த்தி விட்டுறலாம். உணர்த்தி விட்டுட்டு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபேன் காற்றுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃபேன் காற்றுக்கு அது உணரட்டும். அந்த ஈரம்லாம் அந்த காட்டன் கிளாத் ஈரத்தை அப்சர்வ் பண்ணிடும், உறிஞ்சிரும். அந்த ஃபேன் காற்றுக்கு அந்த ஈரமே இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வெயிலெலாம் வச்சிடாதீங்க, வெயிலெலாம் வைக்கக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளேயே நிழலில் உணர்த்துறதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நிழலில் உலர்த்தி விடுங்க, வீட்டுக்குள்ளேயே வைங்க. இதுக்கு வெயிலெல்லாம் தேவை கிடையாது. ஃபேன் போட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஈரம் உறிஞ்சிரும், ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரேயில் இப்படி எடுத்து நல்லா பரவி போட்டு ஃபேன் போட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் காய விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் போய் எதுவுமே வாங்கி சாப்பிட வேண்டாம். வீட்டிலையே நமக்கு தேவையானதை அழகாக ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் அதை ருசித்து சாப்பிட்லாம். நான் இதில் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதை மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக செய்யுங்க. சூப்பரான ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆயிரும். பிள்ளைங்கெல்லாம் காசு கொடுத்து வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க, இதை வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. அப்புறம் எண்ணெயை காய வச்சு நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு எடுங்க. வேகக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃப்ரை ஆகக்கூடாது. நான் போட்டு அந்த கலர் மாறவே இல்லை பாருங்கள், வெள்ளை கலராக தான் எடுக்கிறேன் பாருங்கள். லேசாக அதாவது ஈரம்லாம் காஞ்ச பிறகு போடுங்க. ஈரத்தோடு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா பட்டு நீ தெரிச்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, ஈரத்தோடு போட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈரம்லாம் காற்றுல நல்லா உணர்ந்த பிறகு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு துணியை வச்சு நல்லா ஒத்தி எடுங்க. அந்த மாதிரி நல்ல ஈரம் போயிடும். இது நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு தடவை ஃப்ரை பண்ணுறேன்னா, ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள், வெள்ளை கலராகவே தான் இருக்கும். லேசாக தான் ஃப்ரை பண்ணணும். அந்த எடுக்கும் போது உங்களுக்கு அந்த கலர் தெரியுதா, வெள்ளை கலராகவே தான் இருக்கும். ரொம்ப வெந்துடக்கூடாது, வெந்து எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம லேசாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கவனமாக பார்த்துக்கோங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் அதில் தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் தண்ணி பட்டதுன்னா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இவ்வளோ வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கடையில் காசை கொடுத்தா வாங்கி ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் ஹெல்த்தி. மேக்ஸிமம் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே அது பிடிக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் கொடுத்து விடலாம். பொதுவாகவே என்ன ஒரு விசேஷங்கள்னாலும் பாருங்கள், பிள்ளைங்க அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் விரும்பி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப ரசித்து நல்லா சாப்பிடுவாங்க. அது மாதிரி எண்ணெயில் இப்படி போடும்போது அந்த எண்ணெயை விட அளவுக்கு அதிகமாக போடாதீங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. டீப் ஃப்ரை நான் சொல்லலை, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா நம்ம இன்னொரு தடவை இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இது எப்பயுமே 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது.
அதனால் டீப் ஃப்ரை அது உள்ளே போட்டுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அது மெயினாக பார்த்துக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா எண்ணெய் வடியவும் ஒரு பிளேட்டில் கூட போட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணுறேன். 2வது தடவை போடும் போது இப்போ தான் வந்து அந்த ப்ரௌன் கலர் வரணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து இந்த டைம், ஏன்னா இது வந்து செகண்ட் டைம் நம்ம பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, நல்லா பொரிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக வரும், உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இப்போ செகண்ட் டைம் பண்ணுறது நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. போட்டதும் சும்மா சும்மா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த கோல்டன் அந்த ப்ரௌன் கலர் வரும்ல, அந்த மாதிரி வரணும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல்ல. அதனால் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை பற்றியான எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கும் அது தெளிவாக புரியும். அதுக்காக தான். இப்போ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கலர் மாறி இருக்கா? இந்த கலரை விட நீங்கள் ரொம்ப விட்டீங்க அப்படின்னா கரிஞ்சிரும். அதனால் கரியிற ஸ்டேஜுக்கு விட்டுறாதீங்க. அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். உங்களுக்கே எடுக்கும் போதே தெரியும், நீங்கள் கரண்டி வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம்ல, பண்ணும் போதே அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் போது அந்த ஒரு மாதிரி டர டரன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஏன்னா அது வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சவுண்டு கொடுக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த சவுண்டு வரும், அதை பார்த்துக்கோங்க. போடும்போது லூஸாக இருக்கும், எடுக்கும் போது அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இருக்கிற நான் வந்து போட்டு வச்ச அந்த இது அவ்வளோ உருளைக்கிழங்கையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு ஃபோன்லேயும் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான், ஃப்ரை பண்ணிக்கிட்டேவும். அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஃபுல்லாக வச்சு செஞ்சீங்க அப்படின்னா கரிஞ்சிரும். இப்போ நம்ம செகண்ட் டைம் பொரிக்கிறது தான் அந்த கோல்டு கலரும் அந்த மொறுமொறுப்பான டெக்ஸ்சரும் கொடுக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு சூடாக இருக்கும் போதே அதில் வந்து நம்ம மிளகாப்பொடி, மிளகுத்தூள், சில சாட் மசாலா கூட போட்டுக்கலாம், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம குலுக்கி வச்சிடணும். சூடாக இருக்கும் போது அதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அதையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தானே எல்லா இடத்துலையும் அந்த மசாலா பரவும்ல, அதனால். சூப்பரான ஃப்ரெஞ்சு ஃப்ரை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை போய் நம்ம எதுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ணும்? கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கூட நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு டெக்கரேஷன் பண்ணி நம்ம சாப்பிடும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டோடு நம்ம சாப்பிட்லாம்ல, அதுக்காகத்தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதேவும்.
உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோக்களோடு உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.